பிவிஎஸ் மெட்டா பார்ட்னர் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று நம்மளுடைய பிவிஎஸ் மெட்டா காயினை பற்றியும் அதை தெளிவாக சொல்வதற்காகவும் நம்மளது ஃபார்மிங் பண்ணால் என்ன கிடைக்கும், ரிவார்டு கிடைக்கும் என்றும் ஏடிபரர் அப்புறை பற்றி தெளிவாக சொல்வதற்கும் நம்மளை சம்பாதிக்க லட்சங்களும் கோடிகளும் சம்பாதிக்கிறது எப்படி என்று சொல்லுவதற்கும் ஈரோட்டை சேர்ந்த நம்மளுடைய வெங்கடேசன் லீடர் சார் அவர்கள் பேசுமாறு அழைக்கிறேன். வருக சார், வருக. வணக்கம். வணக்கம் நாகராஜன் சார். வணக்கம். அனைத்து பிவிசி மெட்டா பார்ட்னர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். மகிழ்ச்சி, இந்நாள் முழுவதும் மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியோட ஒவ்வொரு நாட்களையும் தொடங்குவோம். வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மில்லினஸ் மைண்ட் செட்டோட நம்மளுடைய ஒவ்வொரு நாள் மீட்டிங்கும் காலை 5:30 நடக்கிறது. அதுல கலந்துக்கிறீங்க. ஸோ நிறைய மோட்டிவேஷன் வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ அதுல இருந்து நம்ம கிடைக்கிற பாயிண்ட் எல்லாமே மைண்ட்ல ஹோல்டு பண்ணுங்க. ஓகேங்களா? ரைட். ஸோ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிவிசி மெட்டாவில் இன்னும் அவ்வளவு சிறப்பு இருக்கு. நம்ம உலகம் முழுவதும், அதாவது உலகம் முழுவதும் நிறைய நிறுவனங்கள், நிறைய கான்செப்டுகள், நிறைய ப்ராடக்ட் கம்பெனிகள், ஏகப்பட்ட கம்பெனி வந்துட்டு இருக்கு. ஆனா பிவிசி மெட்டாவுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த பிவிசி மெட்டாவுடைய பேக்ரவுண்ட், இந்த பிவிசி மெட்டாவுடைய பேக்ரவுண்ட் என்ன? பிவிசி மெட்டா தான். பிவிசி மெட்டாவுடைய ஓன் கிரிப்டோ காயின், இந்த பால்வின் சிஸ்டத்தினுடைய ஓன் கிரிப்டோ காயின் தான் இந்த பிவிசி மெட்டா. அப்ப இந்த பிவிசி மெட்டா அப்படிங்கிறது பிளாக் செயின் கட்டமைப்புல உருவாக்கப்பட்ட ஒரு டிஜிட்டல் கரன்சி. இந்த கரன்சி விர்ச்சுவல். விர்ச்சுவல் அப்படின்னா இந்த உலகம் முழுவதும் நம்மளுடைய பிவிசி மெட்டா டோக்கனை கொடுத்து நீங்க அந்த நாட்டு பணமாக நீங்க மாத்திக்க முடியும். உலகத்துல நீங்க எந்த நாட்டுக்கு போனீங்கனாலும் சரி, பிவிசி மெட்டாங்கிற ஒரு கிரிப்டோ உங்க கையில இருந்தது அப்படின்னா போதும், நீங்க அந்த நாட்டு பணமாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். சோ அதுதான் ஒரிஜினல் விர்ச்சுவல் கரன்சி. நிறைய நபர்கள் தவறான விஷயத்தெல்லாம் பயன்படுத்துறாங்க. சோ அதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. சரியான ஒரு விஷயம், சரியான பேக்ரவுண்ட், சரியான ப்ரொஃபைல், சரியான லீடர்ஷிப், அதே போல நம்மளுடைய சிஸ்டத்தினுடைய பேக்ரவுண்ட், இது எல்லாமே நம்ம வாட்ச் பண்ணியாச்சு. 2015 இருந்து வெரி சக்சஸ்ஃபுல்லாக இன்ன வரைக்கும் டிராவல் ஆயிட்டு இருக்கு. இதுல நம்பி வந்த அத்தனை பேரும் நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. நம்பாம இருக்கிறவங்க அது எப்படின்னு தெரியாது. நம்பி வந்தால் வெற்றி நிச்சயம். நம்பாமே இருந்தாங்கன்னா அவங்க அப்படியே இருக்க வேண்டியதுதான். காலங்கள் கடந்துகிட்டே இருக்கு. அதனால நம்பி வந்த அத்தனை பேரும் சம்பாரிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன் நீங்களும் சம்பாதிக்கிறீங்க, நானும் சம்பாதிக்கிறேன். நம்ம எவ்வளவு ஃபார்மிங் பண்ணிருக்கோமோ அதுக்கு உண்டான ரிவார்டு கிடைக்குது. ஒருத்தர் அதிகமா பண்ணிருப்பாரு, அவருக்கு அதிகமா கிடைக்கும். நாம கம்மியா பண்ணிருப்போம், கம்மியா கிடைக்கும். அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர, ஆனா யாரு செஞ்சாலும் செஞ்ச வேலைக்கு உண்டான பலன்கள் சிஸ்டம் இதுவரைக்கும் நிறுத்தியது இல்லை. எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க, அனைவருக்குமே கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? சோ அவ்வளவு அற்புதமான ஒரு ப்ராஜெக்ட் தான் நம்மளுடைய பிவிசி மெட்டா சீட் ஃபண்டிங் அண்ட் டோக்கன் ஃபார்மிங் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட். ஸோ நிறைய நிறுவனம் என்ன பண்ணும் அப்படின்னா, பிவிசி மெட்டா டோக்கன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த காயினை வாங்கி வச்சிருந்து விலை ஏறினா விற்கணும் அப்படிங்கிற கான்செப்ட், அதுக்கு பேரு ட்ரேடிங். ஆனா நம்மளுது அப்படி இல்லை. நீங்க பிவிசி மெட்டாவை வாங்கி வைக்கிறதும் வாங்கி வைக்காம இருக்கிறதும் உங்களுடைய விருப்பம். ஆனா வாங்கி வைத்தால் என்ன பலன் அப்படிங்கிறது சொல்றது என்னுடைய கடமை. பிவிசி மெட்டா இன்னைக்கு விலை குறைவா இருக்கு அப்படின்னா இத நீங்க வாங்கி வைக்கணும். வாங்கி வைக்கும் போது ஃபியூச்சர் ஆஃப் மணி, இன்னைக்கு ஒரு லேண்டு குறைந்த விலையில வாங்கி வைக்கிறீங்க, ஒரு 5 to 10 வருடத்துல ஒரு 10 மடங்கு லாபம், 100 மடங்கு லாபம்லாம் வந்திருக்கு. அப்ப நம்மளுடைய பிவிசி மெட்டா பொறுமை காத்தால்
நீங்க வாங்கி வச்சிருந்து பொறுமையா இருந்தீங்க அப்படின்னா 2 to 3 வருடத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அது கொடுக்கும். ஓகேங்களா? சோ இந்த சப்ஜெக்ட் நம்மளுடைய ஓன் சப்ஜெக்ட். அடுத்து சீடு ஃபண்டிங் அண்ட் டோக்கன் ஃபார்மிங். அது எதுக்கு? இந்த இடத்துல நீங்க காயினை வாங்கவும் வேண்டாம், விற்கவும் வேண்டாம். நீங்க டாலர் கால்குலேஷன்ல தான் இங்க டிராவல் ஆகுறீங்க. ஓகேவா? அப்ப சீடு ஃபண்டிங் அப்படிங்கிற இடத்துல பிவிசி மெட்டா கால்குலேட் ஆகுது. டோக்கன் ஃபார்மிங் அப்படிங்கிற இடத்துல யூஎஸ்டிடி கால்குலேட் ஆகுது. அப்ப நீங்க இந்த இடத்துல நோ ரிஸ்க் நோ லாஸ் எப்படி சொல்றீங்க? எப்படி சொல்றோம்? அது கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால இந்த பிவிசி மெட்டா பொறுத்த வரைக்கும் சீடு பார்ட்னர் ஆயிருக்க அத்தனை பேர்த்துக்கும் ரிவார்டு கிடைக்கும். சோ அதுலயும் 20 லெவல் ரிவார்டு இப்ப கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேத்து தான் அந்த அலௌன்ஸ்மெண்ட் முடிஞ்சு சைட் ஓபன் ஆச்சு. நீங்க ஒரு சீடு பார்ட்னரை உருவாக்குறீங்க அப்படின்னா மினிமம் 500 பிவிசி மெட்டா 500 பிவிசி மெட்டா இருந்தா போதும். அப்ப 500 பிவிசி மெட்டா ஒருத்தர் பண்ணிருக்காரு அப்படின்னா அவருக்கு ஸ்டேக்கிங் ரிவார்ட் பிளஸ் உங்களுக்கு ரெஃபரல் ரிவார்ட். அவர் எந்த லெவல்ல இருக்காரோ அதுக்கு தகுந்தாற் போல நமக்கு டோக்கன் ஃபார்மிங்ல என்ன பர்சன்டேஜோ சேம் பர்சன்டேஜ் இங்க கிடைக்கும். ஆனா சீடு ஃபண்டிங் பொறுத்த வரைக்கும் பிவிசி மெட்டாவாக கிடைக்கும். என்ன கிடைக்கும்? பிவிசி மெட்டாவாக கிடைக்கும். 190 நாளைக்கு கிடைக்கும். அப்ப இந்த இடத்துல ரீஸ்டேக்கிங் நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த இடத்துல ரீஸ்டேக்கிங் அதிகமாக நடக்கும். நம்மளுடைய காயினுடைய விலை இப்ப குறைவா இருக்கு அப்படின்னு நினைக்கிற அத்தனை பேர்த்துக்கும் நான் சொல்றேன், சீட் பார்ட்னர்ல ரீஸ்டேக்கிங் பண்ணா ரிவார்டு கிடைக்கும், பிவிசி மெட்டா அதிகமா கிடைக்கும். அப்படின்னா அங்க என்ன பண்ணுவாங்க? காயினை அங்க ஹோல்டு பண்ணுவாங்க. காயின் தேவைப்படுது, வாண்டட் அதிகம். சோ காயினுடைய பயன்பாடு அதிகமாக அதிகமாக காயினுடைய ரேட்டு கண்டிப்பாக விரைவில் விலை உயரும். அப்ப இது வரைக்கும் டோக்கன் ஃபார்மிங்ல கொடுத்துட்டு இருந்த இந்த 20 லெவல் ரெஃபரல் கமிஷன் இப்போ சீடு பார்ட்னர்லயும் 20 லெவல் ரெஃபரல் கமிஷன் கிடைக்க போகுது. சோ அது நான் உங்களுக்கு கொஞ்சம் லைவா காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பிட்கிட் எது வேணாலும் நீங்க ஓபன் பண்ணலாம். வேலட் ஓபன் பண்ணிக்கோங்க. டிஸ்கவர் டச் பண்ணிட்டு நம்மளுடைய டோக்கன் ஃபார்மிங், நீங்க டோக்கன் ஃபார்மிங்ல இருந்து சீடு ஃபண்டிங் போகலாம், சீடு ஃபண்டிங்ல இருந்து டோக்கன் ஃபார்மிங் வரலாம். ஸோ ஆப்ஷன் எல்லாமே கனெக்டிங்ல தான் இருக்கு. ஸோ இப்ப சீடு ஃபண்டிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெஃபரல் எந்தெந்த லெவல்ல எவ்வளவு பேர் சீட் பார்ட்னர் முடிச்சிருக்காங்க, எவ்வளவு பேர் ஆக்டிவ்ல இருக்காங்க, எவ்வளவு பேர் 190 டேஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க, இது எல்லாமே அங்க நம்ம பார்க்க முடியும். எப்படி நீங்க டோக்கன் ஃபார்மிங்ல பாக்குறீங்களோ அதே போல அங்கேயும் நீங்க பார்க்க முடியும். இனிமேலாவது நம்ம சீடு பார்ட்னர்களை அதிகமாக உருவாக்குவோம் அப்படிங்கிறது நம்பிக்கை வந்துருச்சு. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைச்சாங்கன்னா சீடு பார்ட்னர் உருவாக்குறதுனால நமக்கு எந்த ஒரு பலனும் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இனிமேல் அப்படி கிடையாது. சீடு பார்ட்னர் நீங்க உருவாக்குனாலும் உங்களுக்கு பிவிசி மெட்டா சம் பர்சன்டேஜ் உங்க வேலட்ல ஆட் ஆயிட்டே இருக்கும். 190 நாள் உங்களுக்கு கிடைத்தே தீரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் எல்லாம் ஸ்லோவா இருக்கு, சர்வர் ஸ்லோவா இருக்கு, அதனால சுத்திக்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணுங்க அப்படியே.
ஓகே, ஆக்சுவலா இதை நீங்க எப்போது வாட்ச் பண்ணும், இந்த நோட்டிபிகேஷன் இது வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. ஏதாவது மாற்றங்கள் வரும்போது கொடுத்துட்டு இருப்பாங்க. நாம அதை வாட்ச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னோம்னா கொஞ்சம் அட்வான்ஸா நம்ம ப்ரிப்பரேஷன் ஆயிக்கலாம். ஸோ சீட் ஃபண்டிங் அண்ட் டோக்கன் ஃபார்மிங் சேம் ப்ராஜெக்ட் சேம் பிளான்ல வந்து கொண்டுட்டு வரதை ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை இப்ப நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க. அப்ப இந்த சீடு ஃபண்டிங்ல நமக்கு என்ன மாற்றங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஏற்கனவே நம்ம பண்ணியிருந்தது அப்படிலாம் ரிவார்டு கம்ப்ளீட்டட் ஆனது நிறைய இருக்கு. இது வந்து சீடு பார்ட்னருக்கு உண்டான ஒரு வேலட். இப்ப இங்க போட்டிருக்கிறது கனெக்டட் வேலட். கனெக்டட் வேலட்ல எவ்வளவு பிவிசி இருக்குங்கிறத உள்ள காமிக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கனெக்டட் வேலட்ல நீங்க பிவிசி மெட்டா வச்சு ஸ்டேக்கிங் உங்களுக்கும் பண்ணலாம், உங்களுடைய டீமுக்கும் பண்ணலாம், இல்ல யாருக்கு வேணாலும் நீங்க சீடு பார்ட்னர் உருவாக்கலாம். மினிமம் 500 பிவிசில இருந்து 5000 பிவிசி வரைக்கும் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு உண்டான ரிவார்ட் உங்களுக்கு கிடைக்கும், 50% கிடைக்கும். சரிங்களா? 50% ரிவார்ட். 500னா 750 பிவிசி, 5000 அப்படின்னா 7500 பிவிசி உங்களுக்கு கிடைக்கும். அப்ப டெய்லி ரிவார்ட் உங்களுக்கு ஆட் ஆயிட்டு இருக்கும். ஸோ அப்ப உங்க டீம்ல இதை பண்ணும்போது உங்களுக்கு 20 லெவல்ல யாரு என்ன பண்ணனாலும் உங்களுக்கு சம் பர்சன்டேஜ் பிவிசி மெட்டா 190 நாளைக்கு உங்க வேலட்ல ஆட் ஆயிட்டு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப இந்த 3 லைனை தொட்டீங்க அப்படின்னா வேலட் டேட்டஸ், ஸ்டேக்கிங் டேட்டஸ், ரிவார்டு டேட்டஸ், ரெஃபரல் டேட்டஸ். இந்த ரெஃபரல் டேட்டஸ் இல்ல, இப்ப அவங்க ஓபன் பண்ணிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ரெஃபரல் ரிவார்ட், ரெஃபரல் டீம் 2 கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்க டேட் வாய்ஸ் ஸ்டேட்டஸ், எதுவும் நம்ம இன்னும் பண்ணல அப்படிங்கிறத காமிக்குது. லெவல் வாய்ஸ் ஸ்டேட்டஸ், லெவல் அதாவது நீங்க எலிஜிபிள் 20 லெவல் நீங்க செக் பண்ணிக்கலாம். எந்தெந்த லெவல்ல எவ்வளவு பேர் பண்ணிருக்காங்க, ஸோ அதன் மூலியமாக எவ்வளவு ரிவார்டு வருது எல்லாமே இங்க கால்குலேட் ஆயிடும். சரிங்களா? இதை நீங்க ஒவ்வொரு லெவலும் தனித்தனியா செக் பண்ணிக்கலாம். அடுத்து ரெஃபரல் டீம். இப்ப உங்களுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க எத்தனை பேர் எவ்வளவு ஸ்டேக்கிங் கொடுத்துருக்காங்க, ஸோ அவங்களுடைய ஐடி முதல் கொண்டு இங்க இருக்கும் பாருங்க. 2022 ஆகஸ்ட் 9ஆம் தேதி கொடுத்திருக்கிறவரோட ஐடி 17507350 இருக்குது. ஸோ அவரு எவ்வளவு பண்ணிருக்காரு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க 13.55. ஸோ இந்த மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல எத்தனை பேர் இருக்காங்கன்றது இதுல காட்டி கொடுத்து. ஓகேங்களா? ஸோ ரெஃபரல் ரிவார்டை நீங்க செக் பண்ணிக்கலாம். உங்க டீம்ல இப்ப நீங்க புதுசா ஒரு ஐடி போடுறீங்க, அந்த ஐடி ஆக்டிவேட் ஆயிடுச்சு, அதை நீங்க ரெஃபரல்ல வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். முன்ன செக் பண்ண முடியாது, இப்ப அந்த ஆப்ஷனையும் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சோ இது ரெஃபரலுடைய முக்கியமான விஷயம். சோ அடுத்து வந்து ரிவார்டு ஸ்டேட்டஸ் புதுசா வந்திருக்கிறது அது மட்டும்தான். இங்க பாருங்க, இங்க ஸ்டேக்கிங் ரிவார்ட் எல்லாமே கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. சோ ஏன்னா முன்ன 5500 கட்டினவங்களுக்கு எல்லாம் ஒரு 5 பிவிசி இந்த மாதிரி தான் கிடைச்சிட்டு இருந்தது. சோ அது எல்லாமே இங்க செட்டில் ஆயிடுச்சுன்னு காமிக்குது. வேலட் ஸ்டேக்கிங் அப்படின்னா நம்ம பிவிசி பால்வின்ல இருந்து வந்திருக்கக்கூடிய டாலரை நம்ம 100 ரெடீம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணாங்க, நமக்கு பிவிசி மெட்டா காயினா மாத்தி நம்மளுடைய சீட் ஃபண்டிங் வேலட்ல ஆட் பண்ணாங்க. சோ அந்த ஆட் பண்ணது எல்லாமே நமக்கு ரிவார்டாக ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவைலபிள் ரிவார்ட். இதை நீங்க ரெடீம் பண்ணணுமா, கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ டோக்கன் ஃபார்மிங், டோக்கன் ஸ்டேக் கிளிக் பண்ணிட்டு ரெடீம் கொடுத்தோம் அப்படின்னா இங்க ஒரு ஆப்ஷன் வரும். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, டோக்கன் ஸ்டேக்கிங், அதாவது மீண்டும் நீங்க உள்ள ஸ்டேக் பண்ணிக்கிறீங்களா, அது ஆப்ஷன். வித்ராவல் டு கெட் பிவிசி, நீங்க இந்த பிவிசியை உங்களுடைய ட்ரஸ்ட் வேலட்டுக்கு கொண்டுட்டு போய்க்கிறீங்களா, 2 ஆப்ஷன். ஒன்னு ஸ்டேக்கிங் பண்ணிக்கிறீங்க, இன்னொன்னு பிவிசி மெட்டாவாக ட்ரஸ்ட் வேலட்டுக்கு கொண்டு போய்க்கிறீங்க. ரைட். அப்ப வேலட் ஸ்டேக்கிங்குள்ள இருக்கிறத என்ன சார் பண்றது அப்படின்னா, எப்படி டோக்கன் ஃபார்மிங்ல யூசர் வேலட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருந்ததோ அதே போலதான் இங்க வேலட் ஸ்டேக்கிங். இப்ப இந்த வேலட் ஸ்டேக்கிங்ல யூசர் வேலட்ல வரது எல்லாமே என்ன பண்ணுவோம், ரெடீம் பண்ணி ஃபார்மிங்ல கொண்டு போவோம். ஃபார்மிங்ல இருந்து வரது ரிவார்டுல வரும், அதை வித்ட்ரால் பண்ணிக்குவோம். சேம் அதே போல இதை ரெடீம் பண்ணீங்கன்னா இங்க ஸ்டேக் பிவிசி டு கெட் ரிவார்ட், நீங்க பண்ணக்கூடிய பிவிசிக்கு
உங்களுக்கு ரிவார்டு கிடைக்கும். அந்த ரிவார்ட் உங்களுக்கு என்ன ஆகும், அவைலபிள் பேலன்ஸ்ல வரும். அதை நீங்க கெட் பிவிசி கொடுத்து வெளியே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இல்ல ரீஸ்டேக்கிங் பண்ணிக்கலாம். 2 ஆப்ஷனும் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. சோ நமக்கு புதுசா வந்திருக்கிறது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டா பாத்துக்கோங்க. உங்களுடைய வேலட் ஸ்டேக்கிங்ல இருக்கக்கூடிய பிவிசியை திரும்ப உங்களுக்கு ஸ்டேக்கிங் ஆகும். ஏன்னா வேலட்லயே இருந்தது அப்படின்னா அதுக்கு ரிவார்டு கிடையாது. ஆனா ஸ்டேக்கிங் பண்ணிட்டா அதுக்கு ரிவார்டு உண்டு. அந்த ரிவார்டு நீங்க திரும்ப எடுத்துக்கவும் முடியும். ஓகேங்களா? சோ இது வந்து சீட் ஃபண்டிங்ல கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன், புதிய ஆப்ஷன். ஓகேங்களா? ரைட். மற்றதெல்லாம் வழக்கம் போலவே வேலட் ஸ்டேக்கிங் டேட்டஸ், ரிவார்டு டேட்டஸ் இது எல்லாமே நார்மலா இருக்கிறதா. ரெஃபரல் டேட்டஸ் மட்டும் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஓகேங்களா? ரைட். ஆல் தி பெஸ்ட். ஸோ நம்ம பிளானுக்குள்ள வரலாம். ஏன்னா நியூ அப்டேட் வந்திருக்கிறத உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நிறைய விஷயங்கள் நம்ம இதுல ஃபாலோ பண்ணவே இல்லை. அது என்ன அப்படிங்கிறத நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். ஒருத்தர்கிட்ட நம்ம பேசும்போது எடுத்த உடனே ஆலிபேட் பேசாதீங்க. எடுத்த உடனே ஆலிபேட் பேசாதீங்க. ஓகேங்களா? சோ ஏன் சார் எடுத்த உடனே ஆலிபேட் பேச வேண்டாம் அப்படிங்கறத நான் சொல்றேன். ஏன்னா ஆலிபேட் பத்தி பேசணும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க ஒரு நபர்கிட்ட ஒரு பிரசன்டேஷன் பேசுறீங்க, இந்த பால்வின் இருந்து நான் பிவிசி மெட்டா வந்துருச்சு அப்படின்னு சொல்றீங்க, மின்ட்ல இருந்து இன்னைக்கு பிவிசி மெட்டாவா கன்வெர்ட் ஆயிடுச்சுங்கிறீங்க. எல்லாம் ஓகே, நீங்க சொல்றது அத்தனையும் 100% ஓகே. ஆனா ஒரு ஆர்டரா நம்ம இருக்கணும், ஒரு ஆர்டரா நம்ம பிரசன்டேஷன் பண்ணணும். சரிங்களா? இப்ப நம்ம ஒரு பரிமாறுறோம் அப்படின்னா முதல்ல இலை போடுறோம், உணவு வைக்கிறோம், ஒரு சாம்பாரோ குழம்போ நம்ம ஊத்துறோம் இல்லையா? இது வழிமுறைகள். எனக்கு சாம்பாரை ஊத்திட்டு அப்புறம் சாப்பாடு போடுவோமா? போட மாட்டோம். சோ அதே போலதான் இந்த பிளான் பிரசன்டேஷனை நீங்க கரெக்டா பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் தப்பு பண்றீங்க பிரசன்டேஷன் பண்றதுல. நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா பிவிசி மெட்டா அப்படிங்கிறது பால்வின் சிஸ்டத்தினுடைய ஓன் கிரிப்டோ காயின். இத நீங்க நல்லா மைண்ட் பண்ணிக்கோங்க. பால்வின் சிஸ்டம் எங்கேயும் போகல, எங்கேயும் ஓடி ஒளியில. முதல்ல பால்வின் சிஸ்டமே இல்ல, முடிஞ்சு போச்சு, ஓடி போச்சு, அதுக்கப்புறம் இது வந்தாச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க. அதெல்லாம் கிடையாது. பால்வினுடைய சொத்து தான் பிவிசி மெட்டா. பால்வின் உருவாக்குனது தான் இந்த பிவிசி மெட்டா காயின். ஓகேங்களா? பால்வின் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் அத்தனை பேர் இணைந்து அந்த மக்கள் சக்தியை கொடுத்ததுனாலதான் இது பிவிசி கம்யூனிட்டியாக இங்க உள்ள வந்திருக்கு. பால்வின் கம்யூனிட்டி தான் பிவிசி மெட்டா உருவாக்கி இருக்காங்க. சரிங்களா? அப்ப இந்த பிவிசி மெட்டாக்குள்ள இருக்கக்கூடிய சிறப்பு என்ன, முதல்ல அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சும்மா எல்லாரும் பண்ற மாதிரி நம்மளும் பேசிட்டு போயிடக்கூடாது இல்லையா? சோ அப்ப இந்த பிவிசி மெட்டால இருக்கக்கூடிய சிறப்பு என்ன தெரியுங்களா? ஒரு புதிய பார்ட்னர்கள் உள்ள வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு முதல்ல ஸ்டேக்கிங்னா என்ன, ஃபார்மிங்னா என்ன சொல்லி கொடுங்க. ஸ்டேக்கிங்னா என்ன? மினிமம் 500 பிவிசி இருந்து 5000 பிவிசி வரைக்கும் ஸ்டேக்கிங் பண்ணிக்கலாம். ஒரு 50% எக்ஸ்ட்ரா ரிவார்டு அவருக்கு கிடைக்குது. இது ஒரு பெனிஃபிட். முதல்ல பெனிஃபிட்ட அவங்களுக்கு புரிய வைக்கணும். அப்ப 500 கொடுக்குற அவருக்கு 750 பிவிசி கிடைக்குது, அது 50% ஆஃபர்ல வருது. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ரிவார்டாக அந்த பிவிசி மெட்டா அவங்களுக்கு திரும்ப கிடைக்குது. அதை அவங்க கனெக்டட் வாலெட்டுக்கு அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இல்ல ரீஸ்டேக்கிங் பண்ணி அந்த காயினை இன்னும் க்ரோ பண்ணலாம். ஒரு 500 வச்சு 5000 கொண்டு வரலாம், 50,000 கொண்டு வரலாம். இன்னைக்கெல்லாம் பிவிசி மெட்டாவை எவ்வளவு அதிகமாக சேர்த்து வைக்கிறீங்களோ, சம்பாரிச்சு வைக்கிறீங்களோ, அவ்வளவு லட்சங்கள் கோடிகள் உங்களுக்கு இருக்கு. அப்ப சீடு பார்ட்னரா ஒரு நபரை உள்ள கொண்டுட்டு வரதுனால உங்களுக்கு மட்டும் பலன் நினைக்காதீங்க, அவருக்கு தான் அதிக பலன் இருக்கு. அப்ப ஒரு சீடு பார்ட்னர் மினிமம் 500 பிவிசி இருந்தா அவர் பண்ண முடியும். வெளியில ஒரு 100 பிவிசி, மொத்தம் 600 பிவிசி பிளஸ் பிஎன்பி. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சீடு பார்ட்னரை உருவாக்குவதற்கு என்ன தேவை? 500 பிளஸ் 100, 600 பிவிசி அவங்க வேலட்டுக்கு தேவை. ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, பிஎன்பி மினிமம் 500 ரூபாய்க்கு அங்க இருக்கணும். மினிமம் 500 ரூபாய்க்கு அங்க இருக்கும். சரிங்களா? சோ இது இருந்தா தான் ஒரு சீடு பார்ட்னரை உருவாக்க முடியும்.
இந்த பிஎன்பி எதுக்காக? அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்றதுக்காக, பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணுவதற்காக, டிரான்சாக்ஷனுக்காக சம் பர்சன்டேஜ் கேஸ் ஃபீஸ் போகும். அந்த கேஸ் ஃபீஸ் ஆட்டோ டெபிட் ஆகிற மாதிரி நம்ம இந்த இடத்துல சேவ் பண்ணி வச்சிருக்கோம் பிஎன்பி. அப்ப அந்த 600 பிவிசி எதுக்கு? ஒரு 100 பிவிசி மெட்டா உங்களுடைய கனெக்டட் வாலெட்ல வெளியே இருக்கும். ஒரு 500 பிவிசி மெட்டா உங்களுடைய வேலெட்ல ஸ்டேக்கிங் ஆயிருக்கும். அது 750 பிவிசியாக உங்களுக்கு ரிவர்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? இப்ப சீடு பார்ட்னர் ஆயாச்சு. அவங்களுக்கு லைஃப் டைம் ஃபார்மிங் பண்றதுக்கு உண்டான ஐடி நம்பர் அவங்களுக்கு விசிபிலிட்டி ஆயிடும். நல்லா புரிஞ்சுக்கீங்க. ஸ்டேக்கிங்ல அப்டேட் ஆயாச்சு, அடுத்து ஃபார்மிங்க்கு வந்தாச்சு. இப்ப ஃபார்மிங் பண்றதுக்கு உண்டான பர்மிஷன் அந்த ஐடி நம்பர். ஓகேங்களா? அப்ப ஸ்டேக்கிங் ஒரு டைம் தான் பண்ணணுமானா கிடையாது. உங்களுக்கு எப்பெல்லாம் பிவிசி மெட்டா உங்ககிட்ட இருக்குதோ அதெல்லாம் எப்ப வேணாலும் நீங்க எத்தனை முறை வேணாலும் நீங்க ரீஸ்டேக்கிங் நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சார் அங்க பண்றதுனால நமக்கு என்ன சார் பலன்? நான் தான் சொல்லிட்டேன், 50% இன்க்ரீஸ் ஆகுது. நாளைக்கு 5000 காயின் உள்ள சேருது அப்படின்னா 7500 காயின், 10,000 காயின் உள்ள போகுதா 15,000 காயின், 1,00,000 காயின் உள்ள போகுதா 1,50,000 காயின். யோசனை பண்ணி பாருங்க. பிவிசி மெட்டா வெளியே நீங்க காசு கொடுத்து கூட வாங்க வேண்டியது இல்ல. நீங்க ஸ்டேக்கிங் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு பிவிசி மெட்டா கிடைக்கும். அந்த மாதிரி ஆப்ஷனை சிஸ்டம் கொடுத்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சரியா புரிஞ்சுக்கிட்டு ஸ்டேக்கிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. ரீஸ்டேக்கிங் மினிமம் 500 பிவிசி அது ரீஸ்டேக்கிங் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். இப்ப டோக்கன் ஃபார்மிங்ல வரோம். அப்ப இந்த டோக்கன் ஃபார்மிங்ல நமக்கு என்ன சார் பெனிஃபிட்? ஃபர்ஸ்ட் விஷயம், எடுத்த உடனே ஏலிபேட பேசாதீங்க. நிறைய பேரு 1:2 அது பேசிடாதீங்க. நான் உங்களுக்கு ட்ரெயின் அப் கொடுக்கறது ஏலிபேடுங்கிறது புதுசா வந்திருக்கு, அதனால 1:2 நான் உங்களுக்கு டெய்லி ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீங்க அதவே ப்ரமோட் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு அது புரியாது. அவங்கள மெல்ல மெல்ல தான் புரிய வச்சு கொண்டுட்டு வரணும். என்ன பண்ணணும் சொல்லுங்க பார்க்கலாம். வெரி சிம்பிள். சீடு பார்ட்னர் ஆயிடுச்சு. இப்ப டோக்கன் ஃபார்மிங் வந்துட்டோம். பிவிசி மெட்டா செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்ட் டெய்லி நமக்கு வருதுன்னு சொல்லணும். பிவிசி மெட்டால செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்ட் டெய்லி இன்கமா நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், நீங்க மினிமம் $100 இங்க ஸ்டார்ட் பண்ணலாம். மேக்சிமம் $50,000 ஒரு ஐடிக்கு நம்ம ஃபார்மிங் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். இப்ப பிவிசி மெட்டா செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு டெய்லி இன்கம் நமக்கு கிடைக்க போகுது. மினிமம் $100 சொல்லியாச்சு. அப்ப நமக்கு எவ்வளவு ரிவார்டு கிடைக்கும்? 200%. எவ்வளவு? 200% ரிவார்டு. அப்ப இந்த 200% ரிவார்டுக்காக நான் வேற என்ன பண்ணணும்? ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அவங்க என்ன பண்ணணும்? $100 செல்ஃப் ஃபார்மிங் பண்றாங்களா, டெய்லி 0.20% அவருக்கு ரிவார்டு வந்துட்டே இருக்கும். எத்தனை நாளைக்கு சார் வரும்? 1000 நாளைக்கு வரும். நீங்க அதை சொல்லுங்க. ஒரு புதிய பார்ட்னர் ஒரு $100 உள்ள ஃபார்மிங் பண்றாரு, அவருக்கு அடுத்த நாள்ல இருந்து 0.20% உண்டான ரிவார்டு அவருடைய வேலெட்ல டெய்லி ஆட் ஆகுது. எத்தனை நாளைக்கு? 1000 நாள். அப்ப டெய்லி ஆட் ஆகிறத கூட்டி பாருங்க, உங்களுக்கு $200 உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? அப்ப $500 போட்டிருந்தாலும் அதே தான், $1000 போட்டிருந்தாலும் அதே தான். 2500, 5000, 10,000, 20,000, 50,000 எவ்வளவு பண்ணுனீங்கனாலும் சரி, டெய்லி 0.20% உங்களுக்கு வந்துருங்கிறத நீங்க ஆணித்தனமாக அவங்ககிட்ட சொல்லணும் சார். இந்த இடத்துல நான் 2 பேரை கொடுத்தா தான் வரும், 4 பேரை கொடுத்தா தான் வரும், பேர் மேட்சிங் பண்ணா தான் வரும் அப்படிங்கிற கான்செப்ட் இங்க கிடையாது. ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க அத ரொம்ப நிறைய பேர் பண்ற தவறு அதுதான். அதாவது ஒரு புது விஷயம் வந்துச்சுன்னா பழைய விஷயத்தை விட்டுறீங்க, புது விஷயத்துக்கு வந்துடுறீங்க. அப்படி வராதிங்க. சிஸ்டம் நமக்கு அப்படி சொல்லி தரல. புதுசா ஆட் பண்றேன், அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கீங்கன்னு தான் சொல்லி கொடுத்தது. அப்ப செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டுல நமக்கு டெய்லி 0.20%க்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அப்ப நீங்க புதுசா பேசுற பார்ட்னர்கிட்ட ஒரு 500 பிவிசி உள்ள ஸ்டேக்கிங் கொடுத்தா உங்களுக்கு 750 வரும், அதை டெய்லி ரிவார்டா நீங்க எடுத்துக்கலாங்கிறதும்
ஃபார்மிங்ல மினிமம் $100 அண்ட் எபோ நீங்க செல்ஃப் ஃபார்மிங் பண்ணுங்க. டெய்லி 0.20% உங்களுக்கு ரிவார்டா வருதுங்கிறத நீங்க சொல்லி பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா அவங்க உள்ள அடுத்து என்ன பண்ணலாங்கிற ஐடியாவுக்கு வருவாங்க. உள்ள வரட்டும் சார். உள்ள வந்துட்டு இந்த வருமானத்தை அவர் எடுக்கட்டும். 1000 days நமக்கு டைம் இருக்கு. அவர் திருப்தி ஆகிறதுக்கு. அவர் எவ்வளவு ஸ்லோவா திருப்தி ஆனா கூட 1000 நாட்கள்ல அவர் திருப்தி ஆகியே தீரணும். ஏன்னா $100க்கு $200, $10,000க்கு $20,000. இன்னைக்கு 10 லட்ச ரூபாய் நான் பணத்தை கொடுத்துட்டு டெய்லி ரிவார்டாக நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ரெண்டாவது 20 லட்ச ரூபாய் எனக்கு வரணும் அப்படின்னா வேற எங்க சார் வரும்? வேற எங்க வரும்? எங்க கொடுத்தாலும் அதுக்கு செக்யூர் இல்ல, சேஃப் இல்ல, அன்சேஃப். அப்ப நான் இங்க ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ நான் இங்க ஃபார்மிங் பண்றேன், எனக்கு 10 லட்சமோ 20 லட்சமோ எனக்கு ரிவார்டு வருது. அது டெய்லி ரிவார்டாக நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. 500 நாளையில நான் கொடுத்த என்னுடைய முதலீடு எனக்கு திரும்ப வந்துருது. அடுத்த 500 நாள்ல எனக்கு கிடைக்க வேண்டிய ரிவார்டு எனக்கு வந்துருது. சோ அப்ப நான் சேஃபா செக்யூரா அருமையா டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். அது பிவிசி மெட்டால தான். அதை சொல்லுங்க. நீங்க எவ்வளவு ஃபார்மிங் பண்ணிருக்கீங்க ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. நீங்க 100 பண்ணியிருந்தாலும் சரி, 500 பண்ணியிருந்தாலும் சரி, உங்களுடைய மொபைலை ஓபன் பண்ணி அவர்கிட்ட காமிங்க. இதான் என்னுடைய ஃபார்மிங் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். வேலிபேர்டு ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணக்கூடாது, ஃபார்மிங் ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணணும். அப்பதான் நீங்க எவ்வளவு பண்ணிருக்கிறீங்க, இது வரைக்கும் எவ்வளவு வந்திருக்கு, இன்னும் எவ்வளவு வரும், எல்லாமே காமிக்கும். எல்லாமே காமிக்கும். அப்ப ஒரு புதியதாக ஒரு பார்ட்னரை நீங்க உருவாக்கணும் அப்படின்னா இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. இந்த 20% வேலையை மட்டும் நீங்க செய்யுங்க. 100% வேலையை நீங்க முடிக்காதீங்க. இத சொல்லிட்டு அவங்களை இன்வைட் பண்ணுங்க. அவங்கள மீட்டிங் இன்வைட் பண்ணுங்க. 8 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, காலையில 5:30க்கு நம்மளுடைய டீமுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் இருக்கு. சரிங்களா? சோ அதுல கலந்துக்க சொல்லுங்க. 8 மணி மீட்டிங் தவறாம அட்டன் பண்ண சொல்லுங்க. ஏன்னா அங்க காமன் மீட்டிங். ஒவ்வொரு நாள் எல்லா நாளும் ஒரே விஷயத்தை தான் அங்க பேச போறாங்க. சோ அப்ப புதுசா வரவங்களுக்கு அது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஆனா 5:30 மணி மீட்டிங்கிறது அங்க வராம இங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு புரியாது. ஓகேங்களா? சோ அப்ப நீங்க பண்ண வேண்டியது என்ன தெரியுங்களா? இன்வைட் பண்ணணும். ஆன்லைன் ஆஃப்லைன் மீட்டிங்க்கு அவங்கள இன்வைட் பண்ணணும். கண்டிப்பாக அவங்க வருவாங்க. எப்படி சொல்றேன்னா, ஒரு சீடு பார்ட்னருக்கே எனக்கு 50% எனக்கு எக்ஸ்ட்ரா ரிவார்டு பிவிசி மெட்டா டோக்கனா கிடைக்குது அப்படின்னா, அப்ப டோக்கன் ஃபார்மிங்ல எனக்கு 200% ரிவார்டு கிடைக்குது அப்படிங்கும்போது ஏன் நான் வரமாட்டேன்? அப்படி அவர் வரல அப்படின்னா 2 விஷயம்தான். நீங்க சொல்றத அவர் கேட்க தயாரா இல்ல. ஒரு விஷயம், அதான் உங்க மேல இருக்கக்கூடிய ரெஸ்பெக்ட். இவன் சொல்லலாம் நம்ம கேட்கணுமா, இவரு கூட எல்லாம் நம்ம போக கூடாது அப்படின்னு ஈகோ. அதான். ஓகேங்களா? 2வது விஷயம், நீங்க சொல்ற பிரசன்டேஷன் அவருக்கு புரியாம இருக்கும். இவ்வளவுதான். 2 விஷயம்தான். ஒண்ணு, அவரு உங்களுக்கு மதிப்பு கொடுக்கல. 2வது, அவருக்கு இந்த பிளான் புரியல. இந்த 2 விஷயம் இருந்தால் அவர் வரமாட்டார். ஆனா இந்த 2 விஷயத்தையும் நீங்க சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்தே தீர்வார் சார். உலகத்துல இதை தவிர வேற பிசினஸ்ல இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இப்படி ஒரு செக்யூர் எனக்கு தெரிஞ்சு இல்ல. நிறைய சிஸ்டத்தை நானும் பார்த்திருக்கேன். நிறைய கிரிப்டோ கரன்சி இதே மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. பட் எல்லாமே டை அப்ல போயிட்டு இருக்காங்க. ஓன் காயின்ல இல்ல. நாளைக்கு அந்த காயின் இல்ல அப்படின்னா இல்ல. அவங்களோட அக்ரிமெண்ட் கேன்சலா இல்ல. ஏன்னா நிறைய நிறுவனங்கள் அந்த தப்ப பண்ணிருக்காங்க. ஆனா நம்மளுடைய சிஸ்டம் ஓன் கிரிப்டோ, ஓன் ப்ராஜெக்ட். சோ நாம் அனைவரும் பார்ட்னர். அதான் சிறப்பு. ஓகேங்களா? சரி, சார். நம்ம கிட்ட இந்த ஃபார்மிங்லாம் இந்த பணத்தை வாங்குறாங்க. இந்த பணத்தை என்ன சார் பண்ணுவாங்க? அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த பணத்தை ஒரு 6 விதமான ப்ராஜெக்டுக்கு இவங்க ரெடி பண்றாங்க. எதுக்கு? ஹை லெவல் இ காமர்ஸ் டிரான்சாக்சன். ஹை லெவல் இ காமர்ஸ் டிரான்சாக்சன். அடுத்து the boundary of transaction. அடுத்து டொனேஷன். அடுத்து NFT.
இந்த மாதிரி ஒரு 6 விதமான ப்ராஜெக்டை இவங்க தயார் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 6 விதமான ப்ராஜெக்டும் மெட்டாவர்ஸ் டெக்னாலஜில இருக்கிறதுனால நம்மளுடைய பிவிசி மெட்டாவர்ஸ்க்காக உருவாக்கப்பட்ட ஒரு டோக்கன். அதனாலதான் பிவிசி மெட்டான்னு வச்சிருக்காங்க. ஏன் பிவிசி மட்டும் வச்சிருக்கலாமே, ஏன் மெட்டா ஆட் பண்ணாங்கன்னா மெட்டாவுக்காக உருவாக்கப்பட்டதுதான். மெட்டாவர்ஸ் டெக்னாலஜிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்மார்ட் டோக்கன், கிரிப்டோ டோக்கன் அப்படின்னா அது பிவிசி மெட்டா. அப்ப நாளைக்கு நம்மளுடைய பிவிசி மெட்டாவுடைய வாண்டட் அதிகம். யார் ஆன்லைன் இ காமர்ஸ் பொருள் வாங்கினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, பில் பேமெண்ட், யூட்டிலிட்டி பில் பேமெண்ட் எல்லாத்துக்கும் மெட்டாவர்ஸ்ல இருக்கக்கூடிய டோக்கன் பயன்பாட்டுக்கு வரும். அப்ப பால்வின் சிஸ்டத்துக்குள்ள ஒரு கம்யூனிட்டி இருக்கு. அப்ப பால்வின் கம்யூனிட்டி எல்லாமே பிவிசி மெட்டா டோக்கனை கையில வச்சிருக்காங்க. அப்ப நாளைக்கு யூட்டிலிட்டி பில்ஸ எதுல பே பண்ணுவாங்கன்னா பிவிசி மெட்டாவில தான் பே பண்ணுவாங்க. ஹை லெவல் ஃபண்ட் டிரான்சாக்சன் பிவிசி மெட்டால தான் பண்ணுவாங்க. ஹை லெவல் இ காமர்ஸ், நான் அமேசான், பிளிப்கார்ட் மாதிரி நான் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றேன், பண்ணலாம். மெட்டாவர்ஸ் கேம் அதுக்கு மெட்டாவர்ஸ் டோக்கன் இருந்தா தான் பண்ண முடியும். சோ ஃபியூச்சர் ஆஃப் மணி இந்த பிவிசி மெட்டா. இனி வருங்காலத்துல பிவிசி மெட்டா நிறைய நபர்கள் பயன்பாட்டுல இருப்பாங்க. நிறைய நபர்கள் பிவிசி மெட்டா பிசினஸ்குள்ள இருக்க மாட்டாங்க. ஆனா பிவிசி மெட்டா எங்க கிடைக்கும்னு ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சிலையும் தேட ஆரம்பிப்பாங்க. அப்ப நம்மளுடைய பிவிசி மெட்டா இன்னைக்கு இருக்கக்கூடிய ரேட்டை விட பல மடங்கு கண்டிப்பாக உயரும். அதுக்கு நமக்கு பொறுமையும் நிதானமும் பயிற்சியும் தேவை. பொறுமை இல்லைனாலும் முடியாது, நிதானம் இல்லைனாலும் முடியாது. ஏன்னா நிதானங்கிறது அவசரம்தான், இந்த அவசரம் படக்கூடாது. ஆனா கண்டிப்பா பிவிசி மெட்டாவில் அத்தனை பேரும் மில்லியனர்ஸ் ஆகுறது உறுதி. ஓகேங்களா? சோ அப்ப புதிய பார்ட்னர்கிட்ட நம்ம பிரசன்டேஷன் எந்த அளவுக்கு பண்ணணுமோ அதை மட்டும் தான் பண்ணணும். A to Z பண்ணக்கூடாது. ஏபி சொல்லுங்க, இசட் வரைக்கும் நீங்க சொல்லாதீங்க. ஏங்கிறது சீடு ஃபண்டிங், பிங்கிறது டோக்கன் ஃபார்மிங், அவ்வளவுதான் சப்ஜெக்ட். மீதி எல்லாமே ஆன்லைன் மீட்டிங் வாங்க சார், கொஞ்சம் அதுல தெரிஞ்சுக்கிங்க, ஒரு 10 மீட்டிங் தொடர்ந்து அட்டன் பண்ணுங்க, அது ஃப்ரீ தான். அதுல உங்களுக்கு இன்னும் நாலேஜ் நிறைய கிடைக்கும். சோ அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன கிளாரிபிகேஷன் இல்லையோ வாங்க என்னுடைய சீனியர்கிட்ட கூட்டிட்டு போறேன், அவர்கிட்ட பேசுங்க, இல்லைன்னா சீனியருக்கு போன் பண்ணி கொடுக்குறேன், அவர்கிட்ட பேசுங்க. அப்படித்தான் நீங்க போகணும். உங்களுக்குன்னு ஒரு ஸ்டேஜ் வரும், உங்களுக்குன்னு ஒரு டீம் கிரியேட் ஆகும். அப்ப நீங்க அந்த ஸ்டேஜ்ல நீங்க தான் அங்க ப்ரமோட்டர், நீங்க தான் சீனியர். ஓகேவா? அது வரைக்கும் கொஞ்சம் ஸ்டூடெண்டாவே இருங்க, தப்பு இல்ல. இதுல வயசு வித்தியாசம் அப்படிலாம் கிடையாது. அனுபவம் மட்டும்தான் இங்க பேசும், எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்களா? சோ அதை விட்டுட்டு இங்க 2 பேர் கொண்டுட்டு வரணும், கொண்டு வந்தா இவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் சொல்லிட்டே போயிட்டோம்னா இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கிறதே நிறைய பேர் மறந்துட்டாங்க. செல்ஃப் ஃபார்மிங்ல 0.20% வருங்கிறது யாருமே சொல்றது இல்ல. இன்னைக்கு நான் 10 லட்ச ரூபாய் போட்டு டெய்லி 0.20% 20 லட்ச ரூபாய் பணத்தை என்னால எடுக்க முடியும்ல. ஆலிபேடுக்குள்ள வராமே என்னால எடுக்க முடியுமா? முடியாதா? முடியும். அப்பயே அதை சொல்ல மாட்டேங்கிறோம். நீங்க இதை மட்டும்தான் சொல்லணும். சீட் ஃபண்டிங் அண்ட் டோக்கன் ஃபார்மிங், ஏபி, இதை மட்டும் தான் பேசணும். CDEFல ஆன்லைன் மீட்டிங், ஆஃப்லைன் மீட்டிங் அண்ட் சீனியர் சப்போர்ட் லீடரை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? ரைட். இப்ப ஆலிபேட் உள்ள வந்துட்டாரு, அவருக்கு இது எல்லாமே திருப்தி ஆயிடுச்சு. அவர் ஸ்மால் ஒரு ஃபார்மிங் பண்ணிருக்காரு, ஒரு 100 ஒரு 500 பண்ணிருக்காரு. அவருக்கு டெய்லி ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கு. அப்ப அந்த ரிவார்டு ஒரு $10 வந்தாவே கனெக்டட் வேலட்டுக்கு நீங்க டிரான்ஸ்பர் பண்ணலாம். அப்படி டிரான்ஸ்பர் பண்ணும்போது அவருக்கு அந்த இடத்துல கிரெடிட் ஆகும். அது அவர் விருப்பப்பட்டா காயினா வச்சுக்கலாம், இல்லைன்னா USDT மாத்திட்டு INR பணம் பண்ணிக்கலாம். அப்ப இந்த ஆப்ஷன் எல்லாம் அவர் கத்துக்கிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக இதை ரீஃபார்மிங்க கையில் எடுப்பார். ஃபர்ஸ்ட் விஷயம். அடுத்து இதையே நம்ம 4 பேருக்கு சொல்லக்கூடாதுன்னு நினைப்பாரு. அனுபவம் அங்க அதிகமாவே பேசும். சரிங்களா? சோ அதனால ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்கிரீனை நான் குரூப்ல ஷேர் பண்றேன். இதை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு நிறைய லீடு கிடைக்கும், நிறைய பார்ட்னர்கள் வருவாங்க. இதுல எந்த மாற்றம் கிடையாது. ஏன்னா இங்க எந்த ஒரு தடையும் இல்லை. நீங்க 2 பேர் கொடுத்தாதான் உங்களுக்கு இந்த இன்கம் எடுக்க முடியும்னு நான் சொல்லல. ஆலிபேட் முடிச்சாதான் இங்க வருமானம் வரும்னு நான் சொல்லல. ஆனா ஆலிபேட் முடிச்சா என்ன நடக்கும்
அப்படிங்கறத நான் சொல்லலாம். ஏர்லி பேர்டு முடிச்சா என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 மினிட்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். டைம் அதிகமாயிடுச்சு. ஆக்சுவலா இப்ப ஆல்ரெடி அவங்க செல்ஃப் ஃபார்மிங்ல வந்துட்டாங்க. செல்ஃப் ஃபார்மிங்குள்ள அவங்க ஃபார்மிங் பண்ணிட்டாங்க. டெய்லி 0.20% எடுத்துட்டு இருக்காங்க. 1000 டேஸ் வரைக்கும் அவங்களுக்கு வருங்கிறத நீங்க சொல்லணும். 1000 டேஸ்க்கு அப்புறம் நீங்க சொல்லவே கூடாது. டெய்லி 0.20% 1000 நாளைக்கு டெய்லி வரும் அப்படிங்கறத நீங்க சொல்லணும். ஓகே, சரி. ஏர்லி பேர்ட் 1:2 அப்படின்னா என்ன அப்படிங்கும்போது உங்களுக்கு கீழே இரண்டு பார்ட்னர்கள் சீட் ஃபண்டிங் பண்ணிட்டு மினிமம் $100 வந்திருந்தால் கூட உங்களுக்கு 1:2, ஏன்னா 100 மடங்கில் தான் ஒரு பேர் மேட்சிங் நடக்கும். அப்ப இந்த இடத்துல அப்படி 1:2 ஒரே நாள்ல நடந்துருச்சு. இப்ப நீங்க 100 பண்ணிட்டீங்க, உங்களுக்கு கீழே 2 பேர் 100 பண்ணிட்டாங்க. உங்களுக்கு ஏற்கனவே எவ்வளவு பர்சன்டேஜ் கிடைச்சிட்டு இருந்தது? 0.20%. இப்ப எக்ஸ்ட்ரா ரிவார்டான ஏர்லி பேர்ட் 0.70 கிடைக்கும். அப்ப ஒரு நாளைக்கு 0.90% உங்களுடைய செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்ட் பிளஸ் உங்களுடைய ரெஃபரல் ரிவார்ட். அப்ப யோசனை பண்ணி பாருங்க, 200 நாள்லயே உங்களுடைய பணம் வந்துடும். நீங்க ஏர்லி பேர்டுக்குள்ள வரல அப்படின்னா டெய்லி உங்களுக்கு பணம் வரும், 1000 நாள் வரைக்கும் வரும். அதே ஏர்லி பேர்டுக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் டே முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லி பணம் வரும், ஆனா 200 நாள்லயே 200% கம்ப்ளீட். ஓகே சார், இந்த ஃபர்ஸ்ட் நாள்ல என்னால 2 பேர்த்த கொண்டுட்டு வர முடியல, 2வது நாள் என்னால கொண்டு வர முடியும் அப்படின்னா 2வது நாள் 1:2 கால்குலேஷன் படி உங்களுக்கு ஏர்லி பேர்டு ஆன எக்ஸ்ட்ரா ரிவார்டு 0.60% ஆட் ஆகும். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பிளஸ் 0.20 ஆட் ஆயிருக்கு. அப்போ ஒரு நாளைக்கு 0.80% உங்களுடைய ரிவார்ட் ஸ்பீட். சார் 2வது நாளே என்னால பண்ண முடியல சார், 3வது நாள் வந்து நான் 2 பேர்த்த உருவாக்கிட்டேன் அப்படின்னா 1:2 3வது நாள் கம்ப்ளீட்டட் ஆகுது. ஸோ உங்களுக்கு ஏர்லி பேர்ட் ரிவார்டான எக்ஸ்ட்ரா இன்கம் 0.50%, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20%, டோட்டலா 0.70% உங்களுடைய செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்ட் ஸ்பீட். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஸ்பீட் பிளஸ் ரெஃபரல் ரிவார்டு. சார் 3வது நாளும் நான் பண்ணல, 4வது நாள் பண்ணிருக்கேன், 1:2 2 பார்ட்னர்களை வாய்ப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுடைய செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20 பிளஸ் எக்ஸ்ட்ரா இன்கமான ஏர்லி பேர்ட் ரிவார்டு 0.40, டோட்டலா 0.60% உங்களுடைய செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்ட் ஸ்பீட் பிளஸ் ரெஃபரல் ரிவார்ட். இதெல்லாம் எவ்வளவு விரைவா வருங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். 4வது நாள்லயும் நம்ம கம்ப்ளீட்டட் ஆகல, 5வது நாள்ல தான் நான் 2 பார்ட்னர்களை அறிமுகப்படுத்தியிருக்கேன், அவங்களும் ஆளுக்கு 100 பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுடைய ஏர்லி பேர்ட் எக்ஸ்ட்ரா இன்கம் 0.30% பிளஸ் உங்களுடைய செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20%, டோட்டலாக 0.50%. 5வது நாள்ல நீங்க 1:2 கம்ப்ளீட் பண்ணியிருந்தா கூட 0.50% ஸ்பீடு கிடைக்கும் டெய்லி பிளஸ் ரெஃபரல் ரூபா. சார் 5வது நாளும் பண்ணல, 6வது நாள்ல நான் 2 பேர்த்த கொடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த 2 பார்ட்னர்களும் 100 பண்ண பிறகு 1:2 உங்களுக்கு மேட்ச் ஆயிடும். ஸோ 6வது நாள் கால்குலேஷன் படி ஏர்லி பேர்ட் ரிவார்ட் 0.20%, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20%, ஒரு நாளைக்கு 0.40% ஸ்பீட், உங்களுடைய 200% இன்கம் கிடைக்கும் பிளஸ் ரெஃபரல் ரிவார்ட் ஸ்பீட். சார் 6வது நாளும் பண்ணல, 7வது நாள் தான் நான் பண்ணியிருக்கேன், 7வது நாள் நான் பண்ணியிருக்கேன். அப்ப 7 நாள் வரைக்கும் நான் யாரையுமே அறிமுகப்படுத்தல, 7வது நாள் தான் 2 பேர் நான் சொன்னதை கேட்டு உள்ள வந்திருக்காங்க, அவங்க 100 பண்ணிருக்காங்க. இப்ப எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இன்கமான ஏர்லி பேர்ட் ரிவார்ட் 0.10%, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்ட் 0.20%. அப்ப உங்களுடைய செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்ட் 0.30% பர் டே. அதாவது நீங்க 2 நபர்கள் கொடுக்காம இருந்திருந்தால் 0.20 மட்டும் கிடைச்சிருக்கும். இப்ப 7வது நாள் கொடுத்திருந்தா கூட 10 பாயிண்ட் கூடுதலாக உங்களுக்கு கிடைக்கும் ஸ்பீட் பிளஸ் ரெஃபரல் ரிவார்ட். ஓகேங்களா? சோ 7வது நாளும் கொடுக்கல சார்,
8வது நாள் தான் அவங்க வந்துட்டாங்க. இப்ப நான் பண்ணது 100க்கு ஏர்லி பேர்ட் ரிவார்டு கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்காது. அது எக்ஸ்பிரி, ஏர்லி பேர்ட்ல இருந்து எக்ஸ்பிரி ஆயிடும். 7 நாள் தான் டைம் கொடுப்பாங்க. சோ 7வது நாள் வரைக்கும் நீங்க பண்ணலாம். 8வது நாள் வரும்போது அது எக்ஸ்பிரியில நிற்கும். ஆனா உங்களுடைய செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்ட் 0.20% தடை இல்லாமல் 1000 நாளைக்கு உங்களுக்கு வந்தே தீரும். சார் அப்ப 8வது நாள் பண்ணிட்டாங்க, அதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? மீண்டும் ஒரு $100 நீங்க கொடுத்தீங்கன்னா மீண்டும் ஃபர்ஸ்ட் டே கால்குலேஷன்ல ஒரு நாளைக்கு 0.70 பிளஸ் 0.20 ஆட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்த 7 நாளைக்குள்ள 1:2 பண்ணிருக்க நமக்கு 1:2 பண்ணிருக்க நமக்கு எத்தனை நாளையில 200% ரிவார்டு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அப்ராக்சிமேட் டயக்ராம் உங்களுக்கு நான் சொல்றேன். சோ ஒரே நாள்ல 1:2 பண்ணியிருந்தால் 0.90% 223 நாட்கள்ல நமக்கு 200% ரிவார்ட் கம்ப்ளீட்டட் ஆகும். அதுவே 2வது நாள் 1:2 கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் 0.80% 250 நாள்ல நமக்கு ரிவார்ட் கம்ப்ளீட்டட் ஆகும் 200%. அதே 3வது நாள் 1:2 கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் 0.70% 286 நாட்கள்ல 200% கம்ப்ளீட். அதுவே 4வது நாள் 1:2 கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் 0.60% ஸ்பீட் நமக்கு 334 நாட்கள்ல 200% ரிவார்ட் கம்ப்ளீட். அடுத்து 5வது நாள் 1:2 கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா 0.50% ஸ்பீட் 400 நாள்ல நமக்கு 200% கம்ப்ளீட். அடுத்து 6வது நாள்ல நம்ம 1:2 கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் நமக்கு 0.40% செல்ஃப் ஃபார்மிங் உடைய ரிவார்டு ஸ்பீடு கிடைக்கும். சோ 500 நாள்ல நமக்கு 200% கம்ப்ளீட். ஏர்லி பேர்டோட கடைசி நாள் 7வது நாள் நீங்க 1:2 கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் 0.30% ஸ்பீட் உங்களுக்கு 667 நாட்கள்ல 200% கம்ப்ளீட். அப்ப யோசனை பண்ணி பாருங்க, நார்மலாக 0.20%ங்கிறது எந்த ஒரு தடை இல்லாமல் டெய்லி உங்களுக்கு வரும், 1000 நாட்களுக்கு வரும். அதே 200%. அதே 200% 7வது நாள் கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்கன்னா 667 நாட்கள்ல 200%. 6வது நாள் பண்ணியிருந்தா 500 நாள். 5வது நாள்ல நீங்க பண்ணியிருந்தால் 400 நாள். 4வது நாள்ல நீங்க 1:2 பண்ணியிருந்தால் 333. 3வது நாள் பண்ணியிருந்தா 286. 2வது நாள் பண்ணியிருந்தீங்கன்னா 250 நாள். முதல் நாள் பண்ணியிருந்தீங்களா 223 நாளில நீங்க உங்களுடைய 200% எடுக்க முடியும். அதுவே உங்களுடைய ரெஃபரல் ரிவார்டும் சேர்ந்து எடுத்தீங்கன்னா 200 நாளைக்குள்ளேயே நீங்க எடுக்க முடியும். அப்ப 1000 நாள்ல இருந்து 200 நாளைக்குள்ள எடுக்கிற அளவுக்கு நம்ம சிஸ்டம் ஒரு வாய்ப்பையும் ஒரு வழிமுறையிலையும் நமக்கு கத்து கொடுத்திருக்காங்க அப்படின்னா அதை சரியா நீங்க கத்துக்கணும். கத்துக்கிட்டு விரைவா நீங்க இதுல நிறைய சம்பாதிங்க, உங்க டீமையும் சம்பாதிக்க வைங்க. நிறைய பேர்த்துக்கு இந்த வாய்ப்பை சொல்லிக் கொடுங்க. இந்த 1:2 அப்படிங்கிற பேர் மேட்சிங் இந்த டைப்ல தான் வரும். சோ நீங்க டைரக்டா 20 பேர் 30 பேர் கூட கொடுத்திருக்கலாம். சோ அங்க 2 பேர் 100 பண்ணிட்டாங்கன்னா ஒரு பேர் மேட்சிங், அடுத்த 2 பேர் பண்ணிட்டாங்கன்னா இன்னொரு பேர் மேட்சிங், அடுத்த 2 பேர் பண்ணிட்டாங்கன்னா இன்னொரு பேர் மேட்சிங். இது ஏர்லி பேர்டுக்காக. செல்ஃப் ஃபார்மிங்க்கு எந்த ஒரு பேர் மேட்சிங் கிடையாது. ஏர்லி பேர்டுல நீங்க எக்ஸ்ட்ரா இன்கம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா தான் இந்த 1:2 பேர் மேட்சிங்கை நீங்க ஃபாலோ பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நீங்க 1:2 மட்டும்தான் நமக்கு பிளானே அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்க, அது கிடையாது. ஏர்லி பேர்டு இன்கம், எக்ஸ்ட்ரா இன்கம் உங்களுக்கு வேண்டும் அப்படின்னா 1:2 பேர் மேட்ச் பண்ணுங்க. இல்ல செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு போதும் அப்படின்னா நீங்க செல்ஃப் ஃபார்மிங் பண்ணலாம். ரைட்டுங்களா? சோ ஆனா விரைவா எடுக்கிறதுக்கு ஏர்லி பேர்டு தான் நமக்கு சப்போர்ட் பண்ணும். சரி சார், இப்ப நான் 1:2 போட்டிருக்கேன், இப்ப நான் 100 பண்ணிட்டேன், மீண்டும் அவங்க ஆளுக்கு 100 பண்ணா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஜோடி இருக்கா, 2 பேர் தான் இருக்காங்களா, அவங்க திரும்ப 100 பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு 2 பேர் மேட்சிங். 500 பண்ணிட்டாங்களா 5 பேர் மேட்சிங். 1000 பண்ணிட்டாங்களா உங்களுக்கு 10 பேர் மேட்சிங். 5000 பண்ணிட்டாங்களா கிட்டத்தட்ட 50 பேர் மேட்சிங். 50,000 பண்ணிட்டாங்களா 500 பேர் மேட்சிங். இது இந்த 1:2 இந்த 3 பேரை வைத்து நீங்க
நீங்களும் உங்களுக்கு கீழே 2 பேர் வைத்து 500 பேர் மேட்சிங் 1000 பேர் மேட்சிங் கூட உங்களால கொண்டு வர முடியும். அப்ப ஒரு டீமா நீங்க ஒர்க் அவுட் போடுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் லட்சங்களும் கோடிகளும் சம்பாதிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு தான் நம்ம கையில கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இத சரியா படிங்க, சரியா பயிற்சி எடுங்க, சரியா புரிஞ்சுக்குங்க, நம்பிக்கையோட செயல்படுங்க. அத்தனை பேரும் மில்லியனர்ஸ் ஆகிறது நிச்சயம். இதுல இருந்து வரக்கூடிய வருமானத்தை ஒரு மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டமாக நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. வரது எல்லாமே எடுத்து செலவு பண்ணிடாதீங்க. எனக்கு 15% சிஸ்டம் எடுத்து வைக்குது, 85% ரிவார்டுல வச்சிருக்கு, அதையெல்லாம் நான் எடுத்து செலவு பண்ணிடுவேன் அப்படின்னா நமக்கு நிறைய கஷ்டங்கள் வரதான் செய்யுது. எனக்கும் கஷ்டங்கள் இருக்குதான். எல்லாம் இந்த மனிதனா பிறந்த அத்தனை பேத்துக்கும் பணங்கிற விஷயம் தேவை. பணம் எவ்வளவு கொடுத்தாலும் போதும்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, வேணான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. வேற எந்த விஷயத்துல எப்படியோ, ஆனா பணங்கிற விஷயத்துல நமக்கு எவ்வளவு கொடுத்தாலும் நமக்கு பத்தல. அப்ப நமக்கு இங்க கிடைச்சிருக்கக்கூடிய ரிவார்டு 85% எடுத்தாலும் நமக்கு பத்துமான்னு கேட்டா பத்தாது. ஆனா அதுக்கு என்ன ஆகுது தெரியுங்களா, நமக்கு இந்த பிசினஸ்ல வருமானம் குறைஞ்சிடும். அப்ப வர 85% முழுசா எடுக்காம இந்த மணி மேனேஜ்மெண்ட் காம்பவுண்டிங் லைஃப் இன்கம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. ஒரு 100% ஒரு மாசத்துக்கு $1000 வருதா, 15% சிஸ்டம் ஆல்ரெடி எடுத்து வச்சாச்சு ஃபார்மிங். நீங்க ஒரு 60% எடுத்து வைங்க ரீஃபார்மிங். ஒரு 25% வித்ட்ரால் பண்ணுங்க. இப்ப மாசம் $1000, ஒரு நாளைக்கு $30 to $35 நீங்க சம்பாதிச்சாவே மாசம் $1000 வந்துடும். அதுல 25% எடுத்தீங்கன்னா மாசம் $23,000 வந்துடும். ஒரு நாளைக்கு ஒரு $30 to $50 கூட நம்ம சம்பாதிக்கிற அளவுக்கு நம்ம பயிற்சி எடுக்கல அப்படின்னா எப்படி முன்னேறது? அப்ப நாம என்ன பண்ணணும், இந்த இடத்துல ரீஃபார்மிங்க சரியா ஃபாலோ பண்ணிட்டோம்னா அடுத்த மாசம் $1000 1500 மாறும். அதுக்கு அடுத்த மாசம் 2000 மாறும். சோ அப்ப நம்மளுடைய 25% நாளைக்கு கூடுதல் ஆகிட்டே இருக்கும். இன்னைக்கு $23,000, அடுத்து 50,000, 1,00,000, 1,50,000, வெறும் 25% நமக்கு சம்பாரிச்சு கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால பிவிசி மெட்டாவில நிறைய ஃபார்மிங்க ப்ரமோட் பண்ணுங்க, ஃபார்மிங் பண்ணுங்க. வரக்கூடிய வருமானத்தை காம்பவுண்டிங் லைஃப் இன்கம், லைஃப் டைம் இன்கம் மேனேஜ்மெண்ட் பண்ணுங்க. இதை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா பிவிசி மெட்டால வரக்கூடிய வருமானம் ஒவ்வொரு மாசமும் லட்சங்களும் கோடிகளும் சர்வ சாதாரணமாக நீங்க சம்பாதிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சோ இதுக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுங்களா? பயிற்சி, முயற்சி, புரிதல், நம்பிக்கை. இந்த விஷயம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அத்தனை பேருமே லட்சங்களோடையும் சம்பாதிக்க முடியும், அனைவராலும் வெற்றி பெறவும் முடியும். உங்களை நம்பி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் சம்பாதிக்க முடியும். ஓகேங்களா? சோ அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். அனைவரும் பிவிசி மெட்டாவில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். சோ இன்றைய செஷன் நான் கம்ப்ளீட் பண்றேன். சோ வாழ்க பேல்வின், வளர்க மக்கள். அனைவருக்கும் 1,00,000 பிவிசி மெட்டா உங்களுடைய உண்டில் அப்படிங்கிற வேலட்ல சேமிச்சு வைப்பது நிச்சயம் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை காலை 5:30 உங்களுடன் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்யூ லீடர்ஸ், தேங்க்யூ, தேங்க்யூ ஆல் ஆஃப். சார் நன்றாக தெளிவாக எடுத்தீங்க. நல்லா தெளிவாக இருந்தீங்க சார். ஒவ்வொரு நாள் நமக்கு எதுக்காக நம்ம ஓடுறோம்னா பணம் தான் சார் தேவை. பணத்துக்காக அந்த ஓட்ட ஓடி கொண்டு இருக்கிறோம். அதனால பணம் சம்பாதிக்க வரணும்னா ஒரு மார்க்கெட்டில் வியாபாரம் பண்ணுறவங்க கூட 3 மணிக்கு எழுந்திரிச்சு போயிடுறாங்க. 3 மணிக்கு வந்து நைட்டு வரலும் பார்க்குறாங்க. நைட்டே போய் காய்கறி வாங்கிட்டு 3 மணிக்கு கடையை திறக்கிறாங்க. ஆனால் நம்ம இந்த மீட்டிங் 5:30 தான் வரோம். அதுக்கே சிரமப்பட்டு தான் வரோம். ஏன்னா முடியல. வந்தால் தான் பயிற்சி முயற்சி எடுத்துக்கிட்டா தான் கற்றுக்க முடியும் சார். கற்றுக்கிட்டா தான் நம்ம கேள்வினை பற்றி பேச முடியும். நான் எடுத்தோன்னே அங்கேருந்து நேராக போய் ஏடி கலர் அப்புறம் பற்றி பேசினா எப்படி சார் ஐடி போடுவாங்க? பிவிசி மெட்டாவில் வரணும், சீடு பார்ட்னராக போட வரணும், சீடு பார்ட்னர் போடணும்னு சொல்லி தெளிவாக தான் சொன்னீங்க. இந்த சீடு பார்ட்னர் ஆகுறதுக்கு மட்டும் நம்ம பிளானை சொல்லி கொடுத்து அவங்களை ஐடி போட வைக்கணும். அதையும் தெரியலன்னா நம்ம லீடர்கிட்ட நம்ம லீடர் சொல்லி தருகிறார் சார். இந்த பிவிசி மெட்டா பேல்வின் வந்து 2019 என்னை அறிமுகம் பண்ணி வச்சது வெங்கடேஷ் சார். அப்போ அது எனக்கு செல்லே கிடையாதுங்க சார். அப்போ செல்லு வாங்குறதுக்கு அவர் டெலிகிராம் கார்டெலாம் ஆன் பண்ணி மீட்டிங் எடுக்கிறாங்க. மீட்டிங் இருக்கிறப்ப என்கிட்ட இருக்கிறது 2 பட்டன் செட்டு தான். அதை வச்சு நான் எப்படி இருக்கிறதுன்னு தெரியாமல் இருந்த காரணத்தால் அவர் வந்து திடீர்னு அப்புறம் எனக்கு செல்லில் ஒன்று இருக்கிறது வாங்கி கொடுத்து டெலிகிராம் கார்டில் கலந்துக்கிட்ட காரணத்தால் தான் நான் பேலுவீனில் ஒரு ஐடியா சேர்த்து விட்டாவே $15. அப்போ வந்து எனக்கு கீழே 60 பேர் வந்தாங்க. இந்த 60 பேருமே இந்த 15% $15 $15 தராங்கன்னு சொல்லி
நிறைய பேர் சம்பாதிச்சு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கொண்டாந்து அறிவு பண்ணி வச்சுருவாங்க, ஒரு 15 நாள் எடுத்துனா ஓடிடுவாங்க கமிஷன் வாங்கிட்டு. ஆனால் ஏடி பலராப்பர் இந்த சீடு பார்ட்னராக ஃபார்மிங் பண்ணி ரிவார்டு கொடுக்குறேன்னு சொல்லி கம்பெனி மாற்றினதுக்கப்புறம் நிறைய பேர் அது வரல. ஏன் வரலன்னா புரிஞ்சுக்கலைங்க சார். வந்தால் தான் புரிஞ்சுக்க முடியும், வரவே எப்படி புரிஞ்சுக்குவாங்க? புரியாத காரணத்தினால தான் எல்லாம் நிறைய பேர் வரல. இன்னைக்கு ஏடி பிளர் ஆஃபரு சீடு பார்ட்னர் ஆனால் என்ன நன்மைகள், ஏடி பிளரில் எவ்வளோ நன்மைகள், 210 நாளிலேயே $200 எடுக்கலாம், $100 போட்டால் $200 எடுக்கலாம்னு சொன்னால் உடனே நம்ம ஏடி பிளர் பற்றியே பேசக்கூடாது. ஃபஸ்ட்டு சீடு பார்ட்னர் ஆகுவதற்கு என்ன பிளானை கற்றுக்கிட்டு அவங்கள சொல்லி பிளானை கொண்டு வரணும் சார். பயிற்சி முயற்சி இருந்தால் கற்றுக்கலாங்க சார். நம்பிக்கையோடு வாங்க, ஜெயிக்கலாம். ஏன்னா பேச நிறைய இருக்குது, டைம் இல்லாத காரணத்தால் பேசிக்கிறேன். அடுத்தபடியாக சில வார்த்தைகளை சில பேர் ஒவ்வொரு நிமிஷம் பேசுங்க. இந்த எம்சிஏ பண்ணி லீடர் வந்து மீட்டிங்கில் வந்துட்டாங்க, கொஞ்சம் லேட் ஆகி போச்சுங்க. ஆனால் நெட்டு ப்ராப்ளம் காரணத்தால் வர முடியும் டேட்டுக்கு. அதுக்கப்புறம் டக்குன்னு வந்துட்டாங்க. ஆனால் எம்சிஏ லீடர் மதிவான சார் அவர்களே 2 வார்த்தை பேசும்போது அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். இன்னைக்கு பிவிசி மெட்டாவின் வளர்ச்சியை பற்றி, பரிமாண நிகழ்ச்சியை பற்றி மிக தெளிவாகவும் அதனுடைய அப்டேட்ஸ் பற்றி மிக தெளிவாக விளக்கிய திரு வெங்கடேஷ் சார் அவர்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நம் டீம் சார்பாக. நாகராஜ் சார், உண்மையாலுமே எனக்கு கொஞ்சம் நெட் ப்ராப்ளம், அதனால் என்னால் எம்சி பண்ண முடியல. நாளைக்கே கண்டினியூ பண்ணிக்கிறேன் நான். ஒரே ஒரு விஷயங்க, என்னதான் நம்ம வெங்கடேஷ் சார் முழு முயற்சி போட்டு நமக்கு எவ்வளோ தூரம் மீட்டிங் எடுத்தாலும் ஒரு சின்ன ஒரு விஷயம், திருடனா பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கூற்று. நம்ம பார்த்து முயற்சி பண்ணால் மட்டும்தாங்க நமக்கு வெற்றி கிடைக்கும். நம்ம முயற்சியே பண்ணாமல் நமக்கு வெற்றி வேணும் எப்படிங்க நமக்கு முயற்சி கிடைக்கும்? ஸோ அதனால் நம்ம முயற்சி எடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வளம் பெறுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த உரையை நிறைவு செஞ்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வாழ்த்துக்கள் சார். நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக ஒவ்வொரு கேள்விகள் சந்தேகம் இருந்தால் கொஞ்சம் யாரெல்லாம் கேட்கலாம் சார். ஒவ்வொரு நாள் கேள்வி சார். வணக்கம் சார். வணக்கம் சார், நான் துறை நடராஜன். சார், துறை நடராஜன் சார், பேசுங்க சார். வணக்கம் சார். இன்னைக்கு சீடு பில்டிங்கு, டோக்கன் ஃபார்மிங், அப்புறம் பிவிசி மெட்டாவோட பேக்ரவுண்டு இதெல்லாம் தெளிவாக சொன்ன திரு வெங்கடேசன் சாருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. அதே மாதிரி டைரக்ட் செல்லிங் மார்க்கெட்டிங்கில் சரியான ஒரு துறை. ஆனால் எல்லாரும் மக்கள் தவறாக அந்த ஒரு நாள் 10 நாளில் வந்துடும், 5 நாளில் வந்துடும் அப்படின்னு சொல்லி பணத்தை போட்டுட்டு உழைக்காமே சம்பாதிக்கணும்னு நினச்சிக்கிட்டு போடுறவங்கலாம் ஏமாந்துடுறாங்க. அதனால் அவங்க ஏமாறதுனால தான் இதை தவறாக நினைக்கிறாங்க. ஆனால் அப்துல் மஜீதோட வீடியோ ரொம்ப அருமையாக இருக்குது. அவர் சொல்கிறதெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு கருத்து. அதனால் அப்துல் மஜீதோட வீடியோவை ஃபாலோ பண்ணாவே எல்லாரும் இந்த டைரக்ட் செல்லிங் மார்க்கெட்டில் வெற்றி பெறலாம். எனக்கு மிகப்பெரிய ஒரு பிரபஞ்சத்தோட சக்தியில் நீங்கள் வெங்கடேசன் சார் எனக்கெல்லாம் கிடைச்சது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். ஏன்னா இவ்வளோ பொறுமையாக யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. டைரக்ட் செல்லிங் மார்க்கெட்டிங்கில் நிறைய லீடர் நானும் பார்த்துருக்கேன். அவங்க ஜாயின் பண்ணிட்டு கூட ஓடிடுவாங்க. அதுக்கப்புறம் செல்ஃபாக தான் நம்ம உழைச்சி முன்னேறணும். ஆனால் கூட இவ்வளவு விஷயங்களையும் தெளிவாக எனக்கு சொல்லிக் கொடுக்க திரு வெங்கடேசன் சாருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. என்னோட டீம்லேயே எல்லாம் முதலீடு பண்ணிட்டு உழைக்காமே வரணும்னு தான் நினைக்கிறாங்க. எங்கே போனாலும் உழைச்சாதான் காசு வரும், உழைக்காம காசு வரவே வராது. உழைக்காத காசு அது கையில் நிற்காது. ரெண்டாவது, அதனால் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. உழைச்சால் மட்டுமே இங்கே பணம் வரும். அதோட ரெண்டாவது இதை முயற்சி பண்ணி பயிற்சி எடுக்கணும். ஒரு ஸ்கூலில் கூட ஸ்கூலில் குழந்தைங்களை சேர்த்தோன்னே உடனே எக்ஸாம் வச்சிட்றதில்ல. அதுக்கு 1 வருஷம் வரலும் முயற்சியும் பயிற்சியும் கொடுத்து அதுக்கப்புறம் தான் எக்ஸாம் வச்சு அடுத்த கிளாஸுக்கு மாற்றுறாங்க. அதே மாதிரி
இந்த இதில் வந்து நம்ம பணம் சம்பாதிக்கணும்னா முயற்சியும் பயிற்சியும் வேணும் அவசியம். நன்றி சார். சார் வணக்கம் சார், ரொம்ப நன்றி, தெளிவாக பேசுறீங்க. துறை நடராஜ் சாருக்கு ரொம்ப நன்றி, வணக்கம் சார். அடுத்த வடிவேலு பேசுங்க சார். சார் வாய்ஸ் கொஞ்சம் கிளியரா இல்லைங்க சார், கொஞ்சம் நல்லா தெளிவா கவனம் கிடைக்கலையா சார்? சார் வடிவேல் பேசுறேன் சார். கேக்குது சார், கேக்கு சொல்லுங்க சார். காலை உற்சாகமா காலை வணக்கம் சார். நான் ப்ரோக்ராம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் சார். நல்ல ஒரு இது நீங்க என்னென்ன இது எவ்வளவு இதுல பண்ணலாம் என்ன இதுங்கிறது எல்லாம் டீட்டெயில் கேட்டேங்க சார். நாங்களும் புரிஞ்சு நடந்துட்டு இருக்கிறோம். கொஞ்சம் ஒர்க்கு, அதனால நாமளும் கொஞ்சம் இப்போ நின்று பேச வேண்டியதாக இருக்குது சார். அடுத்து நெக்ஸ்ட் டே சந்திக்கப்போம் சார். தேங்க்யூ சார். சரி சார், ரொம்ப நன்றி சார். அடுத்தபடியாக நன்றியுடைய வணங்க ஈரோட்டை சேர்ந்த இபி ரிட்டையர்மெண்ட் சார் ஐயா சார் ஐயாவை அழைக்கிறேன். நன்றியோடு சொல்லும்போது கேட்கிறேன் சார். இவிசி மெட்டா நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை நல்வாழ்த்துக்கள். வடிவேல் அவர்களுக்கு எத்தனையோ கசகத்திலிருந்து மீட்டிங் கேட்டுட்டு இருக்கேன்னு சொன்னாரு. அவர் முன்னேறதுக்காக இந்த மீட்டிங் பார்த்துட்டு இருக்காரு. அதனால் அவருக்கு மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி நடராஜன் சார் அவர்கள் சில விஷயங்களை தெளிவாக கூறினார். அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மதி சார் ஒரு விளக்கம் சொன்னார். திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னாரு. அதே மாதிரிதான் நாமளா பார்த்து திருந்தினாட்டா எதுலையும் ஜெயிக்க முடியும், நாம திருந்தலைன்னா ஜெயிக்க முடியாது. இந்த விளக்கத்துக்கு அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நியூ அப்டேட்டை பற்றி திரு வெங்கடேசன் அவர்கள் சிறந்த விளக்கத்தை கொடுத்துள்ளார். அதனால அந்த விளக்கத்துக்கு எல்லோரும் பார்த்து நீங்களும் முயற்சி செஞ்சு வெற்றி அடைய வேண்டும் என்று கூறிக்கொண்டு நன்றியை வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சார். நாளை காலை 5:30 மணிக்கு தவறாமல் வெளியில் கலந்துக்கிட்டா மன்ன நம்பிக்கை வேணும் சார். நம்பிக்கை இந்த பயிற்சி முயற்சியும் எடுத்தா வெற்றி நிச்சயம் சொல்லி அனைவருக்கும் 1,00,000 பிவிசி மெட்டா நிச்சயம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.